ஹாய் காய்ஸ், எல்லாரும் இப்போ எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு அப்போ அம்முக்கும் வந்துட்டு ஆன்லைன்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேண்டு, இந்த நம்ம அதில் கிளிப்ஸில் இருக்கும்ல, அந்த பொம்மையெல்லாம் போட்டது. அப்போ அவள் ஸ்கூலில் வந்து இந்த பொம்மை போட்ட கிளிப்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹேர் பேண்டு, கிளிப் அந்த மாதிரிலாம். அப்போ சரி நம்ம வந்துட்டு பேண்டுலேயே அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வர மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு 2 செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவகிட்ட கேட்ட மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன். அவளுக்கு ஒரே கம்ப்ளைண்ட்டு, நான் வந்து இந்த ஸ்டடி டேபிளுக்கு அப்புறம் ஸ்டடி பர்பஸ்க்கு கொஞ்சம் எனக்கு தேவையானதெல்லாம் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குவேன், சீப்பான ரேட்டில் கிடைக்கும் சொல்லிவிட்டு. அப்போ சொல்லி அவளுக்கு கம்ப்ளைண்ட், அம்மா எனக்கு மட்டும் எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அப்போ அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் இதெல்லாம் பேண்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்துலான்னு நினச்சேன். அப்புறம் வந்துட்டு அவளுக்கு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு செட்டு சீப்பு வாங்கியிருக்கேன். ஏன்னா என் தலையில் கொஞ்சம் பொடுகு பிரச்சனை இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது. அதனால் பாப்பாவுக்கு டேண்ட்ரஃப் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு தனியாக ஒரு செட்டு சீப்பு வாங்கிட்டேன். அப்போ நான் அவள் தலையில் சீக்கி பார்க்குறேன், தலையில் படுதா இல்லை வலிக்குதான்னு அவகிட்ட செக் பண்ணிகிட்ருக்கேன். அவளும் இல்லைன்னு சொல்லிட்டா. சரி ஓகே, அப்போ ரிட்டன் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் சீப்பு பிரச்சனை இல்லை. நான் நினச்ச அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 5 சீப் ஓகே தான். அப்போது வந்துட்டு இந்த பொங்கல் இது நடந்துகிட்ருக்குதுல, அதனால் ஆஃபர் போயிட்டுருக்குது. அதனால் எல்லாமே சீப் ரேட்டில் தான் நான் வாங்கினேன். நம்ம வந்துட்டு எனக்கு இங்கெல்லாம் கடை அதிகமாக இல்லை. அப்புறம் நான் வந்து டவுன் ஹால் தான் போகணும். இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பல்காக வாங்கினா டவுன் ஹால் தான் போகணும். டவுன் ஹால் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், எங்கே ஏதுன்னு தெரியாது. பாப்பா வச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு வர முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நாம் ஒன்று வாங்க போனால் நிறைய கேஷ் எடுத்துகிட்டு போனால் அதுக்கானது வாங்காமல் வேறெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். சரி ஓகே, அப்போ ஆன்லைனில் தான் சீப்பான அமௌண்ட்டில் வந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அந்த இது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பாப்பா பேர் மகன்யா, அதனால் எம் போட்ட மாதிரியே சிம்பிளாக வந்திருக்கு. அது கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நிறைய பேண்டு வந்திருக்குது. எப்படியோ பாப்பா வந்து இதெல்லாம் வந்து பத்திரமாலாம் வைக்க மாட்டா. பாருங்கள், ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போயிட போகுது. அதனால் ஓகே, இந்த குவாலிட்டியோ ஓகே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம். ஓகே, அப்போ நான் வந்துட்டு எல்லாம் செட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி வச்சிட்ருக்கேன். செட்டாக இல்லைன்னா அப்புறம் வந்து நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம்ல கையோடன்னு சொல்லிவிட்டு. ஓகே, இதுதான் ஒரு ஆர்டர் பண்ணது. இதில் வந்து எல்லாமே செட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும். ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனால் அதில் கொஞ்சோண்டு இருக்குது, இதில் நிறைய இருந்துச்சு.